பல்லுறுப்புக்கோவைகளை பற்றி பார்க்க போகலாம். உறுப்புகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இயற்கணிதத்தை 3 வகையாக பிரிக்கலாம். ஒரே ஒரு உறுப்பு இருந்ததுன்னா அது ஓர் உறுப்புக்கோவை. ஒரே ஒரு உறுப்பு இருந்தா 2 உறுப்புகள் இருந்தா அது ஈர் உறுப்புக்கோவை. 3 உறுப்புகள் இருந்தா இப்ப 3x² அப்படின்னு மட்டும் இருந்ததுன்னா அது ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்கு. அது ஒரு உறுப்புக்கோவை. 3x² + 1 இருந்ததுன்னா அது எத்தனை உறுப்பு இருக்கு? 2 உறுப்பு இருக்கு. அது ஈர் உறுப்புக்கோவை. 3 உறுப்புகள் இருந்ததுன்னா 3 உறுப்புக்கோவை. அதுக்கு மேல இருந்தா அது பல்லுறுப்புக்கோவை. உறுப்புகளின் அடிப்படையில் பல்லுறுப்புக்கோவையை 3 வகையாக பிரிக்கலாம். அடுத்தது வழி வழியின் அடிப்படையில் பல்லுறுப்புக்கோவைகளை பிரிக்கலாம். வழியின் அடிப்படையில் பல்லுறுப்புக்கோவைகளை பிரிக்கலாம். என்னென்ன பிரிக்கலாம்? மாறிலி உறுப்புக்கோவை. வெறும் நம்பர் மட்டும் இருந்ததுன்னா அது மாறிலி உறுப்புக்கோவை. அடுத்தது ஒரே ஒரு படி மட்டும் இருக்கு. இப்போ x மட்டும் இருக்கு. x + 1 இருக்கு. இது அதனுடைய அடுக்கு 1 தான். அப்ப ஒரு படி பல்லுறுப்புக்கோவை. x² + 2. இது 2 படி 2 இருக்கு. அது 2 படி பல்லுறுப்புக்கோவை. முப்படி பல்லுறுப்புக்கோவை தானே. x³ + 5x² + 2 இப்படி இருக்குன்னு இதனுடைய அடுக்கு இந்த பல்லுறுப்புக்கோவையில அதிகபட்ச அடுக்கு 3 இருக்கு. அதனால இதை என்ன சொல்லுவோம்? முப்படி பல்லுறுப்புக்கோவை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சார்ட் காட்டுறாங்க. பல்லுறுப்புக்கோவைகள் ஒரு 5t² + 6t + 8t 5t³ + 6t + 8t² இருக்கு. இதனுடைய படி அதிகபட்சமான படி எத்தனை இருக்கு? 3. அப்ப படி 3. இதுல எத்தனை உறுப்புகள் இருக்கு? 1 2 3 3 உறுப்புகள் இருக்கு. அப்ப உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை? 3. அப்ப உறுப்புகளின் எண்ணிக்கை 3 இருக்கு. அதனால இது என்ன கோவைன்னு சொல்லுவோம்? இப்போ y - 7 இருக்கு. y - 7 இருக்கு. இதுல படி எத்தனை இருக்கு? y இருக்கிறதுனால அடுத்து என்ன சொல்றோம்? 1. அப்ப படி என்ன? 1. இதுல எத்தனை உறுப்புகள் இருக்கு? 2 உறுப்புகள். 2 உறுப்புகள் இருக்கிறதுனால இது என்ன சொல்லுவோம்? 2/3 6 × 4. இதுல படி எவ்வளவு? 6 அடுக்கு 4. அப்ப படி 4. இதுல எத்தனை உறுப்பு இருக்கு? 1 உறுப்பு. அப்ப இது என்ன சொல்லுவோம்?